பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனா தன்னோட அப்பாவோட பிறந்த நாளுக்கு தன்னோட சம்பளத்துல இருந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வாங்கி வச்சிருந்த வாட்சை கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம மீனாவோட அப்பா தூக்கி வெளியில கெடாசுறாரு. அதை கரெக்டாக நம்ம செந்தில் கேட்ச் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா திட்டி அனுப்பிச்சி விட்டுறாரு. நம்ம மீனா வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு வராங்க. செந்தில் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் மீனாவால் பொறுத்துக்கவே முடியல. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இங்க நம்ம தங்கமயிலோட அம்மா இங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க தங்கமயிலை பார்க்கறதுக்காக. ஸோ தங்கமயில்கிட்ட போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது நம்ம தங்கமயில் வந்து எல்லாத்தையுமே அப்படியே புட்டு புட்டு வைக்குது. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் செந்தில் சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. வராரு போறாரு, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. அவ்வளோதானே வரைஞ்சி என் மனசில் என்ன இருக்குன்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு வழியாக நானாகவே கூப்பிட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஹனிமூன் போனால் தான் என் மேலே பாசம் இருக்குன்னு நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த விஷயத்தை தான் இப்போ தங்கமயில் அம்மாவும் தன்னோட பங்குக்கு போய் பாண்டியன்கிட்ட இந்த மாதிரி ஹனிமூன் அனுப்பி வைக்கணும், நீங்கள் வேணா அப்புறமா அனுப்பி வச்சுக்கோங்க, இப்போ நான் வேணா அனுப்பி வைக்கிறேன், பணத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தாங்கிட்ட பணம் கொட்டி கிடக்கிற மாதிரி சும்மா அள்ளி விடுறாங்க. நம்ம பாண்டியனும் கோமதியும் இருந்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? பணத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, சரி நாங்களே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக நம்ம தங்கமயிலோட அம்மாவும் தங்கமயிலும் போட்ட ட்ராமா ஒத்து போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் வந்து இங்கே எப்படியாச்சும் சரவணனை மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தங்கமயிலோட அம்மா தங்கமயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம செந்தில் கதிர்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக படிக்க போகிறேன், நான் வந்து இப்படி இருக்கவும் தானே மீனாவோட அப்பா வந்து மீனாவை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, நானும் படித்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் மீனாவை ஏற்றுக்குவார்ல அப்படின்னு சொல்லி நம்மளால சபதம்லாம் போடுறாரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரும் வாரங்களில் இருந்து தெரிஞ்சுக்கலாம்.